வணக்கடா அனில், உங்களை 3 பேரும் ஒற்றுமையா பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குடா. வாங்கடா. தனியா வரும்னு சொல்லிட்டு எங்களை அடி அடி நினைச்சீங்க. இன்னைக்கு யார் வந்திருக்காங்க? யார் வந்திருக்காங்க? இதே அவரு சொன்னதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியுதா? சரி, அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. பசங்க தெரியாம அடிச்சிட்டோம். இன்னைக்கு அவரா நம்பலாம். சரி, ஓகே. அனிலும் வாயில சொன்னா மட்டும் பத்தாது, ஊதி காட்டுங்க. ஊதுங்கயா. ஒத்துக்கிறேன். அனில் தான் நீங்களா? ஒத்துக்கிறேன். ஜெயிச்சுக்கிறேன். சரி, ஓகே. சரி, உங்க அண்ணா ஜெயிப்பாரா மாட்டாரா? இந்த கேள்வியா முட்டாள்தனமான கேள்வி இல்ல. அதுக்கு நம்ம கோவமா அந்த கேள்விக்கு பதில் சொல்லணுமா? சரி, சொல்லு, கேட்டகரி சொல்லுங்க. ஜெயிப்பாரா மாட்டாரா? இந்த கேள்வியே தப்பு. அப்புறம் என்ன பண்ணா? எங்க தலைவர் தோப்பாரா? எங்க தலைவர் இதுவரைக்கும் தோத்துருக்காரா? அனாத போனையா? கூட்டணி இல்ல, ஒரு மண்ணு இல்ல, என்ன அடிக்கிற ரேஞ்சுக்கு நீங்க இருந்தீங்களா? இந்நேரம் நீங்க தாவி அண்டார அடிச்சிருக்கா? கேள்விதான் கேட்கிறேன், பதில் சொல்லியா? மக்கள் சார்பா கேட்கிறேன், பதில் சொல்லு. என்னன்னா, விஜய் வராரு, நிக்கிறாரு. ஆனா அலையன்ஸ் ஒரு மெஜாரிட்டி காட்டணுமே. ஒரு அலையன்ஸும் இல்ல, ஒரு மண்ணு இல்ல, நீங்களே ஜெயிக்க போறீங்க. இதுல வர பீத்திக்கிறீங்க. தெரியுதா? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. என்ன தெரிஞ்சுக்கணும்? அந்த ஆள் கேக்குற கேள்விக்கெல்லாம் நம்ம யோசிக்க கூடாது. நம்ம களத்துல இறங்கணும் இல்ல. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. தொங்கல் சட்டம்னு ஒண்ணு இருக்குது. ஆமா, அது என்ன புது சட்டமா? நம்ம தலைவர் ஆட்சி அமைச்சு முதலமைச்சர் ஆக போறதே அந்த தொங்கல் சட்டத்தை வச்சுதான். தொங்கல் சட்டத்தை வச்சு. ஆமா, அதாவது எல்லாரும் எலெக்ஷனுக்கு முன்னால கூட்டணி வைப்பானுங்க. நம்ம தலைவர் எலெக்ஷனுக்கு அப்புறம் கூட்டணி வைப்பாரு. தெரியுமா? ஆமா ஆமா ஆமா. சரி, ஆமா. அடுத்து இன்னொரு விஷயம் கேக்கணும். மக்களை பார்க்க போறோம் அப்படின்றாரு. எப்ப என்ன முதலமைச்சர் ஆக்குங்க, சிஎம் ஆக்குங்க, அப்ப நான் மக்களை பாக்குறேன். உண்மைதானே? ஒரு விஷயம் என்னடா பேசுறீங்க? ஆனா ஒரு விஷயம் கோவப்பட்டு அடிச்சிடக்கூடாது. உண்மை என்ன தெரியுமா? எல்லா கம்யூனிட்டி அரசியல்வாதிகளும் என்ன நாதாரிங்க எல்லாம் ஓட்டு வாங்குறப்ப பிச்சை கேட்டு ஓட்டு போடுங்க அம்மா, ஓட்டு போடுங்க அம்மா, ஓட்டு போடுங்க அப்பா, ஓட்டு போடுங்க தாத்தாங்கிறாங்க. ஓட்டு வாங்கி ஜெயிச்சதுக்கு அப்புறம் எவனாவது வீட்டு பக்கத்து திரும்பி அப்ப எங்க தலைவரே வர்றாருல, ஜெயிச்சதுக்கு அப்புறம் எந்த கம்யூனிட்டியாவது திரும்பி பார்த்துருக்கானா? ஒன்ன இப்பவே வரல, ஓட்டு கேட்கும் போதே வரலன்னா ஓட்டு போட்டு சிஎம் பண்ணீங்களா? நீங்களா அங்க பாரு, பனையூர் வீட்டுலாம் வெளியே வர மாட்டீங்க. பனையூர் தான் பங்களா, ஏப்பா. சரி, எனக்கு டவுட், ஒன்னும் ஓட்டு போட்டுச்சு பூத்துல போடுவாரு ஓட்டு தெரியல. ஒரு விஷயம், போஸ்டல் ஓட்டுன்னு ஒண்ணு இருக்கு எல்லா இதுலயுமே. என்ன போஸ்டல்ல ஓட்டு போறதுன்னு ஒரு இது இருக்கு. நம்ம வெளிநாட்டுல இருந்தோம் அப்படின்னா நம்ம ஓட்டை போஸ்டல்ல போடலாம். ஆமா, எங்க தலைவர் ஓட்டு போடுற அன்னைக்கு லண்டன்ல இருப்பார், தெரியுமா? லண்டன்ல இருப்பாரா? ஆமா. அங்கன வேலை அவருக்கு. ஓட்டு போடுறத போஸ்டர்ல போடலாம். ஆமா, தலைவர் அங்க உட்காந்துட்டு இங்க போடுவாருங்கிறேன். அப்படி எம்ஜிஆர் எப்படி அமெரிக்காவில படுத்துக்கிட்டு இங்க ஜெயிக்கல? அப்புறம் நம்ம தலைவர் தானே. அடுத்த எம்ஜிஆர் யாரு? நம்ம தலைவர் தானே. வெளியே போய் சொல்லாங்க, செருப்பு கழட்டி அடிப்பாங்கயா. அதுக்கெல்லாம் ஒரு மூஞ்சு வேணியா? மூஞ்சு ஐயோ எப்பா நல்லா புரிஞ்சுங்க. அந்த சூச்சமா கண்டுபிடிச்சு சொல்றான். என்ன தெரியுமா? எம்ஜிஆர் போட்டிருந்த தொப்பிய நம்ம இப்ப நம்மள்ட்ட இருக்குது. எம்ஜிஆர் போட்டிருந்த கண்ணாடி நம்மள்ட்ட இருக்குது. ஆனா அந்த வாட்ச் இருக்கு இல்லையா, எம்ஜிஆர் போட்டிருந்த வாட்சிய, அந்த வாட்சியே திமுக காரன் திருடி இருக்கானுங்க. புரியுதா? இப்ப அந்த வாட்சி மட்டும் வந்துருச்சுன்னா நம்ம தலைவர் தான் எம்ஜிஆர். கிழிச்சிருவோம். ஒரு விஷயம் உங்களுக்கு இல்ல, எம்ஜிஆர் ஆகிறதுக்கு ஒரு சின்ன இது இருக்கு. ஏன்னா எல்லாரும் கண்டவெல்லாம் எம்ஜிஆர் ஆயிட முடியுமா? என்கிட்ட சொல்லுங்க, என்னைய கூட்டிட்டு அடிக்க தெரிஞ்ச உங்களுக்கு இந்நேரம் அடிக்கணும்ல. எம்ஜிஆர் தான், ஒரே எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர் இன்னொரு மாற்று காப்பெல்லாம் வேணாம், யாரும் எதிர்பார்க்கல மக்கள். உன்னோட டேலண்ட் என்ன, ஐடென்டிட்டி இவருக்கு தெரியல. சின்ன எம்ஜிஆர்னு இருக்காரு தெரியுமா? சசிகலா அம்மாவோட வளர்ப்பு, அதாவது ஜெயலலிதா அம்மாவோட வளர்ப்பு புள்ள.
சின்ன எம்ஜிஆர். சின்ன எம்ஜிஆர். ஆமா. ஒரு விஷயம் தெரியுமா? யார் எம்ஜிஆர் சின்ன எம்ஜிஆர்? தெரியாதா? யாரு? போய் கூகுள்ல போட்டு பாருங்க. சின்ன எம்ஜிஆர்னா எம்ஜி ஜெயலலிதா சன்னு வரும். ஆமா. யாரு உங்க ஒண்ணனா? அண்ணன் கிடையாது. நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. எம்ஜிஆர் சொல்றேன். ஆமா. எம்ஜிஆர் எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? எம்ஜிஆர்னே சொல்ல மாட்டாங்க, சின்னவர்னு சொல்லுவாங்க. சின்னவர் சொல்லுவாங்களா? ஆமா. அந்த சின்னவர்னா யார் தெரியுமா? எங்க அண்ணன் அனில் சொல்லுவாங்களா? மடக்கூரின்னு சொல்லுவாங்களா? அதான். நீங்க முழுக்க முழுக்க நீங்க வந்து திமுக காரன்ட்ட காசு வாங்கிட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கு. நல்லா தெரியுதா? மக்கள் சார்பா கேள்வி கூட திமுக காரன்ட்டீங்களா? புரியல. மனநல நோக்கி கேள்வி கேட்க கூடாதா? சரி, ஓகே. சரி சரி, மக்கள் கேட்க நல்லது புற நீங்க வரீங்க. என்ன ஒன்னா மீடியா பார்த்த கதை என்ன ஓடுறாரு, கழிஞ்சுன்னு ஓடுறாரு. பயமா? 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 ஒரு விஷயம் அனில நீங்களே பேசுறீங்கடா கேமரா முன்னாடி வந்து. ஹலோ இருங்க. கேள்வி கேட்டா கேக்குறதுக்கு கேள்வியை கேட்டு பதில் என்ன சொல்லு. சரி சொல்லு. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். மோடி எங்கேயாவது இது வரைக்கும் பத்திரிகைக்காரனை மீட் பண்ணிருக்காரு? இது வரைக்கும். அப்ப எங்க தலைவர் ஒரு மோடி பத்திரிகைக்காரனை மீட் பண்ணாதனால்தான் இன்னைக்கு பிஎம். அதே மாதிரி எங்க தலைவர் வந்து சிஎம் ஆகணும்னா பத்திரிகைக்காரனை மீட் பண்ண கூடாது. அப்ப மோடியோட செல்ல குழந்தைதான் நாங்க ஒண்ணா. செல்ல குழந்தையா? ஆமா. ஹலோ, மோடிக்கு கல்யாணமே ஆகல, புரியுமா? ஆனா நிறைய குழந்தைங்க இருக்கு. ஹலோ, அவருக்கு கல்யாணம் ஆகல ஆனா நிறைய குழந்தைங்க இருக்கு அப்படின்னு தான் கேள்விப்பட்டேன். ஆனா எங்க தலைவர் அவரு குழந்தை கிடையாது. வேற யாரு குழந்தை? வேற யாரு குழந்தை? சிசியோட குழந்தை. தெரியுமா தெரியாது? அதெல்லாம் அவர் அதான் இவங்கெல்லாம் பார்த்துட்டு அணிங்கெல்லாம் வந்து மாறதை பார்த்துட்டு அவர் வந்து அவமானப்படாரு. இந்த பிள்ளை பெத்து இப்பெல்லாம் சின்ன வயசுல கள்ளிப்பால் ஊத்தி கொண்டு இருக்கலாமாடா அப்படின்றாரு. சரி, என்ன என்ன தளபதி இல்லைன்னா தமிழகத்துக்கு எதிர்காலமே இல்ல. இருக்காதுதான். ஆமா. தளபதினு ஒருத்தர் வந்துட்டாரே தமிழ்நாடு குட்டிச்சராயிடும். எல்லாம் தற்குறித்தனமா பேசிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? தற்குறித்தனமா, இப்படி ஒரு தற்குறி நாசமா போடியா. களத்துல மக்களுக்கே களத்துல வந்து நிக்கணும். அவன் தான் என் தலைவன். பனை ஊர்ல பூந்துன்னு வந்து அக்கா வீட்டுல பூந்துன்னு ஆளு கிடையாது. தலைவர் நான் சொல்லல, நயனா நகர் சொல்றாரு. நயனா நகர் சொல்றாரு, திரிஷா அக்கா வீட்டு முதல்ல வெளியே வாயா அப்படின்னாரு. உங்களா சூடு சொன்னதுல நர செருப்பு. நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கமா, இந்த கோபி நாயர்னாரு அவரு சும்மா வாய வச்சுக்கிட்டு இல்லாம ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டே இருக்காரு. ஆமா, கோபி நாயர்னாரு. எனக்கு டவுட், ஏதோ அக்கா வீட்டுல இருந்தாலே அது எந்த அக்கா எனக்கு தெரியல. அதத்தான் அந்த கோபி நாயனார் தான் அக்கா வீடுன்னு சொல்லி விட்டாரு. ஐயோ, எந்த அக்கான்னா அதெல்லாம் வந்து பெரிய அக்கா. அவருக்கு தெரிஞ்சது ஒரு அக்கா தான். நமக்கு தெரியும்ல எத்தனை அக்கா இருக்குது. எத்தனை அக்கா? டேய் என்னடா சொல்றீங்க? எத்தனை அக்கா இருக்கு? நான் அக்கா இருக்கு. யாரும் அதை சொல்லுங்கடா, ஒன்னா சொல்லுங்கடா கேட்போம். சொல்லக்கூடாது. சரி அண்ணா, ஒன்னும் ஆக்டிங் பர்ஃபார்ம் பண்றாரு பாத்தியா? மோடி எப்படி ஸ்டேஜ்ல போயிட்டு மக்கள் பத்தி பேசும்போது மக்களுக்கு பிரச்சனை பத்தி நான் இது பண்ண போறேன் அதை பண்ண போறது பேசுறது விட்டுட்டு அது அதே மாதிரி இவரு பாத்தீங்களா இல்லையா? சொல்லியா கேக்குறாங்க டக்குனு. அண்ணன் நம்ம அண்ணன மரியாதை இல்ல என்ன அடிச்சு அடிக்கியா பேசுங்க. என்னப்பா நம்ம தலைவரை பத்தி சரி என்னது இது? அங்க கட்டை எடுத்து அடிக்க வேணாமா? சரி அந்த பதில் சொல்லு. ஒன்னு வேலூர் வந்து எதுக்கு அழுதாரு? என்ன பிரச்சனை? பொண்டாட்டி ஓடி அழுதாரா இல்ல புள்ள ஓடி போய் அழுதாரா? ஹலோ சொல்லுப்பா. அப்புறம் எதுக்கு அழுதாரு? காரணம் தேவையில்லப்பா. இப்ப யாருன்னா ஒரு மனுஷன் வந்து அழுகுறான்னா காரணம் தேவை. எனக்கு இந்த பிரச்சனைன்ட்டு அழுத்தம் இருக்கா இல்ல என்ன பிரச்சனை? ஒரு ஸ்டோரி சொன்னார்ல, அந்த ஸ்டோரியோட மாரல் என்ன? என்ன மாரல்? மாட்டுக்கு புல்லு கொடுக்கணும். ஆமா. இப்ப எவனாவது மாட்டுக்கு புல்லு கொடுக்கறானா? எல்லாம் பேப்பர் திங்குது, பழைய சோறை வைக்கிறாங்க, சப்பாத்தி கொடுக்கறாங்க. அந்த மாட்டுக்கு புல்ல எவனாவது கொடுக்கறானா? மாடுக்கு கூட நல்லது யோசிக்கிறவர் தான் எங்க அண்ணன். புரியுதுங்களா? ஆமா, மாட்டுக்கு யோசிக்கிற மனசு இருக்கு. மனுஷன் 40 பேர் செத்தா ஓடிடுறது. ஏண்டா இந்த மாடை வந்து சாமின்னு சொல்லி இந்த பிஜேபி 41 பேர் செத்தான்னு மறுபடியும் அதே சொல்லிட்டு இருக்காது. ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியிலும் எத்தனை பேர் ஒரு நாளைக்கு செத்துட்டு இருக்காங்க தெரியுமா? ஒவ்வொரு ஹைவேலையும் எத்தனை பேர் ஒரு நாளைக்கு செத்துட்டு இருக்காங்க தெரியுமா? சரி, ஒரே ஒரு கேள்வி, மாடு முக்கியமா மனுஷன் முக்கியமா? ஒரு விஷயம், மனுஷன் செத்தா மறுபடியும் பெத்துக்கலாம், மாடு செத்தா நமக்கு யாரு பால் கொடுக்கறது?
தாய்ப்பாலா கறந்து வித்துக்கிட்டு இருக்காங்க, ஆவின் பால் தானே கறந்து வித்துட்டு இருக்காங்க. ஆவின் பாலுக்கு பால் கொடுக்கறது யாரு? மாடா தாயா? குழம்பிட்டாரு. சூப்பர். ஆனா இந்த பிஜேபி எப்படி வந்து மாடு வந்து கோமாதா புனிதன்றானோ அவர் என்ன வேலை போறானோ அதுதான் நீங்க இப்ப பேஸ் பண்ணது. இங்க நீங்களா மாட்டோட பாலை குடிக்கிறதுனாலதான் இந்த அறிவோட இருக்கீங்க. மாட்டோட மூத்தத்தை குடிங்க, அப்பதான் உங்களுக்கு எல்லாம் அறிவு வரும். நீங்க தானே சாப்பிடுறீங்க. பிஜேபி மாட்டோட கோமியம் குடிக்கிறான், சாணி தின்றான். நீங்க அதான் பண்ணாம இதெல்லாம் பண்ணல ரொம்ப அறிவாளித்தனமா இருக்குன்னு நினைச்சிருங்க. அப்துல் கலாம் பக்கத்து விட கிடையாதுல்ல. நாங்களாம் யார் தெரியுமா? யாரு யாரு மடு குடிங்களா? நம்ம மடக்கு ஊதியம். மடக்கு ஊதிக்கலான்னு கேட்டியா? நம்ம திட்டதா நினைக்க கூடாது. நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. ஐயோ நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. நம்மள மட்டுமா திட்டுறாங்க, தலைவனே திட்டுறாங்க. தலைவனே சைலண்டா இருக்கிறப்ப நாம எப்படி இருக்கணும்? அவுத்து போட்டு ஓடுங்க. நம்மளும் சைலண்டா இருக்கணும். சைலண்டா இருக்க கூடாது, அவுத்து போட்டு ஓடுங்க எல்லாரும். அதான் அணில தளபதி தளபதி தளபதி. எனக்கு ஆத்திரம் வருது இவங்களாம் மீறி மடக்கு ஊதி சொல்றது. அடங்கி என்ன இருப்பேன் அது இவங்க சொல்லும் போது நான் பண்ண கேப் போட்டு சொல்லணும். மடக்கி ஊதி அப்படி கேப் போட்டு சொல்லணும். அப்படியா? சேர்த்து சொல்றதுனால வேற மாதிரி ஆகுது. சரி, ஓகே. ஒட்டுமொத்த அணிகளும் ஆவலா எதிர்பார்க்கிற ஜனநாயகம் படம் வருமா வராதா? விசில ஊதி விரட்டுமா? என்ன அர்த்தம்? பதில் தெரியல, சொல்லுங்க. விரட்டிடுவோம்னு சொல்றோம். எதிரி எல்லாத்தையும் விரட்டிடுவோம். ஜனநாயகம் படத்தை எவெல்லாம் எதிர்க்கானோ அதெல்லாம் விரட்டிடுவோம். ஆடியன்ஸ் விரட்டிட மாட்டோம். அத்தனை ஆடியன்ஸ் வந்துருவாங்க. ஒரு விஷயம் தெரியுமா? எவ்வளவு பெரிய சூழ்ச்சி தெரியுமா நடத்திருக்காங்க? ஜனநாயகம் படம் வந்துச்சுன்னா எங்க தலைவர் தான் சிஎம். அதுக்காக தான் ஜனநாயகம் படத்தை அப்படி நிப்பாட்டி வச்சிருக்காங்க. தெரியுமா? ஆமா. அந்த படம் பார்த்திருக்கீங்களா? வரவே இல்லையா? பார்த்தாச்சு இல்ல? பகவந்த் கேசரி பார்த்தாச்சு இல்ல? அந்த பகவந்த் கேசரியில பாலையாவை தூக்கிட்டு எங்க தலைவனை நினைச்சு பார்க்க வேணாமா? அப்படியே கண்ணை மூடி நினைச்சு பார்த்தா எப்படி தெரியும்? அசிங்கமா தெரியும். கேவலமா தெரியுதா? ஹலோ, தலைவனை பார்த்தீங்களா? தலைவனை சொல்லல, அந்த கேசரி சொல்றான். தளபதி நான் சொல்லுவேனா? அததான் சொல்றேன். ஓ, பாலையாவை பார்த்தா தப்பாதான் தெரியும். ஆமா, தெளிவா சொல்லணும்ல. ஆமா. அவர் என்ன கேட்டாரு? வருமா வராதான்னு கேட்டாரு. வருமா வராதா? வரும். எப்போ வரும்? வரும்போது வரும். எப்போ வரும்? அது திமுக காரப்பட்ட சதிங்க. அவங்க எப்ப பண்றாங்களோ அது அப்ப வந்துருங்க எங்க படம். ஆரம்பிச்சீங்க ரெண்டாவதா? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம இதுக்காகவே மோடி கூட பார்ட்னர் வச்சிருக்கோம். ஆமா, ஒத்துக்கிறோம்ல. நம்ம படம் வர்றதுன்னா நம்ம பார்ட்னர் வைக்கணும்ல. மோடி யாரு? சிஎம் பெரியாளா மோடி பெரியாளா? மோடி தானே பெரியாளு, பிஎம் தானே பெரியாளு. எங்களுக்கு ஸ்டாலினை அடக்கி வைக்கணும் அப்படின்னா, ஸ்டாலினை தோக்க வைக்கணும்னு நமக்கு இப்ப யார் தோண வேணும்? அப்ப மோடி கூட நம்ம போய் நிக்கிறது சரிதானே? சரிதான். அதைத்தான் நாங்க பண்றோம். அதாவது இவ்வளவு நாளா இந்த ரெண்டு அணில வந்து நான் கேள்வி கேட்கும் போது நாங்க மோடியோட ஆளு கிடையாது, பிஜேபியோட பி டீம் கிடையாது. நீங்க மூத்த அணில சொல்லிருச்சு. ஹலோ, நாங்க இன்னமும் சொல்றோம். நாங்க பி டீமோ சி டீமோ ஏ டீமோ கிடையாது. ஆனா எங்களுக்கு மோடி வேலை பார்த்து கொடுப்பாரு. அவரு எங்களுக்கு வந்து ஒரு பெரிய வயசான வேலைக்காரன். ஆமா, ஒரு விஷயம் தெரியுமா? எங்க தலைவர் சின்ன வயசா இருக்கிறப்ப அவரு டீ கடையில தான் டீ சாப்பிட்டு இருக்காரு. அப்பல இருந்த பழக்கம். யாரு? மோடி டீ வித்தது தெரியுமா? ஆமா, அவரு டீ கடையில எங்க தலைவர் டீ சாப்பிட்டு அப்பல இருந்து பழக்கம். என்ன சொல்றீங்க? ஆமா, புதுசா இருக்கா? ஒரு விஷயம் ஊருக்கே தெரியாது, நிறைய விஷயம் எங்களுக்கு தெரியும். இந்த கதைலாம் வேண்டாம். ஒன்னா நடிச்ச படம் வருமா வராதா? சொல்லுங்க. ரெண்டுல ஒண்ணு தொடுங்க. எதுக்கு? ரஜினி படம், கமலஹாசன் படம் பார்க்கலையா? அந்த டைரக்டர் என்ன பண்ணுவான்? ஓ, அப்படி வர. சரிங்க. இதுல என்ன வச்சு இதுல என்ன வச்சு சொல்லிட்டு போ. நீ மனசு காட்டுறேன். ஏன்பா கொஞ்சமாவது ஒரு நிமிஷம். ஆமா, ஒரு கண்ணு தெரியுதான்னு பாத்துக்கிறேன்ப்பா. உதடு வேற பார்த்து 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 உதடு. இது என்ன தெரியுமா? விரலு. விரலா?
இப்படி இது என்ன தெரியுமா? கை, இது என்ன தெரியுமா? விரல். ரைட்டு. ரெண்டுல ஒண்ணு தொடு. என்னன்னு சொல்லலாம். என்னன்னு பின்னால சொல்ல முடியாது, முன்னாலதானே சொல்லும். சொல்லு. என்ன? பார்த்து வராது. ஏன் தலைவரே டப்புனு படம் வராதுன்றீங்க? ஹலோ, நம்ம தலைவர் என்ன சொல்லியிருக்காரு? இனிமேல் படத்துல நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காருல்ல. அப்பா அவர் வாக்கு காப்பாத்தணும்ல. படம் ரிலீஸ் ஆச்சுன்னா இப்ப நடிச்சது மாதிரிதானே கணக்கு வரும். அப்ப படம் நடிக்க கூடாதுன்னு சொன்னவரும் மறுபடியும் நடிக்கிறாருங்கிற மாதிரி தானே ஆயிரும். அதனாலதான் படம் வராது. ஐயோ, நம்ம தான் பகவன் கேசரி பாத்துட்டோமே. டிக்கெட் வாங்கினா கூட அது தலைவனுக்கு அன்பளிப்பு கொடுத்தது மாதிரி தானே. நீங்க இப்படி பேசிக்கிறீங்க. ஊர்ல இருக்கிற அணிலாம் பாத்தீங்கன்னா, நம்ம தளபதி எப்படின்னா ஓட்டு போட்டுருண்டா, ஒரு சிஎம் ஆக்கணும்டா, அப்போதாண்டா அவர் ஜெயிச்சதானே படம் ஆக்ட் பண்ணவர் அப்படின்றாரு. நீங்க என்ன படமே வரலன்னா அவர் ஓட்டே போட மாட்டாங்க, ஜெயிக்க முடியாது, என்ன பண்ண போறீங்க? ஒரு விஷயம், நம்ம முதல்ல நம்ம யூனிட்டியா இருக்கணும், புரியுதா? தளபதி வந்தாதான் ஓட்டு போடுவோம் அப்படிங்கறதான் மத்த கட்சிக்காரங்களுக்கு. நீங்க ஆனா நமக்கு வராட்டினா கூட ஓட்டு போடுவோமோ போட மாட்டோமா? 18 வயசு கீழே இருந்தாலும் நம்ம போடுவோம். ஆமா, நாங்க அதே மாதிரி பிசினஸ் செஞ்சு அதே மாதிரி ஒரு பூத்தை ரெடி பண்ணி நாங்க வச்சுக்கிட்டு எல்லாரும் போய் பச்சைக்கு அழுத்திட்டு வந்துருவோம். உங்களால முடியுமா? அட்டை பொட்டியா? அதான் ஓட்டு போறாங்க. நீங்களும் ஒரு பிசினஸ் செஞ்சு போட்டா எல்லாருமே கள்ள ஓட்டு போடுறான். அது கண்டுபிடிக்க வேணாமா? அட்டை ஓட்டு போட்டு ஒரு விஷயம், ஓட்டு போடுறதுக்கு வரிசையில் நின்று போவீங்க தெரியுமா? அதுக்கு முன்னாலேயே நாங்க ஒரு பூத்தை வச்சிருவோம். அந்த பூத்துக்குள்ளார நுழைஞ்சுதான் அந்த பூத்துக்கு போக முடியும். இந்த பூத்துல போறப்ப அமுக்கிட்டு போறப்ப இவன் யாருக்கு ஓட்டு போடுறாங்கறத நாங்க கண்டுபிடிச்சிருவோம். எங்க தலைவர் முன்னாடி சொன்னார்ல, எல்லாரும் ஓட்டு போடுறத பாத்துக்கணும் அப்படின்னு. அத எல்லாரும் ஓட்டு போடுறத யாருக்கு போடுறாங்கன்னு நாங்க பாப்போம்னு சொல்லுவார்ல. எப்படி பாப்போம்? இப்படிதான் பாப்போம். இந்த போனீங்கன்னா செருப்பு கழட்டி அடிப்பாங்கயா. செருப்பு கழட்டி அடிப்பாங்க. பர்சனல்லையா, அது அவங்க தான் போடணும். நீங்க ஏன் பாக்க போறீங்க? அதான் பர்சனல். நீங்க எங்கேயுமே பாத்ரூம் எட்டி பார்க்கல? வயசு என்ன ஆகுது? இத்தனை வயசுல எங்கேயுமே எட்டி பார்க்கல? நீ சொல்லும்போது ஞாபகம் வருது, நம்ம தலைவர் மாநாட்டுல பாத்ரூம் சொல்லிட்டு நம்ம கட்சிக்காரனே போய் எட்டி பார்த்தானுங்க. அதை சொல்லி நினைச்சிட்டேன் நான் வேற. நீ சொல்லிட்டு அங்க போயிடுச்சு. சரி விட்டு பதில் சொல்லு. ஆமா, பாத்ரூம் அதாவது எப்ப கூட்டம் கூட்டினாலும் மாநாடு போட்டாலும் பாத்ரூம் வசதி இருக்காது, தண்ணி வசதி இருக்காது, கண்ட மாதிரி ஏறது அது. அதான் பாத்தியம்மா, மற்ற கட்சிக்காரெல்லாம் மாநாடு போட்டான்னா அவங்க எல்லாம் வீட்டுல போகாம அங்க வந்து போறதுக்கு வர்றாங்க. ஆனா நம்ம கட்சிக்காரன் அப்படியா? வீட்டுல போயிட்டு தானே வர்றான். என்ன அங்க என்ன வீட்டுல இருந்து அடக்கி வச்சு இங்க வந்து போங்கடா நாங்க கட்டி வச்சுக்கிறதுக்கு வர்றானுங்க. எவ்வளவு தரங்கட்ட மக்களா இருக்காங்க. இந்த நாட்டு மக்களை தரங்கட்ட மக்களாக்கி அவ்வளவு இந்த ஆட்சி வந்து அவ்வளவு கேடுகட்ட ஆட்சியா வச்சிருக்குது. புரியுதுங்களா? நாங்க கட்சியில இருந்தோம்னா எல்லாத்தையும் அடக்கி வைப்போம். ஆமா, இப்ப கூட உங்க மேல அவ்வளோ கோவம் வருது. எதுக்காக அடக்கி வச்சிருக்கோம்? நாங்க வந்து நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், எல்லாத்தையும் அடக்கும், கீழையும் அடக்கும், கோவத்தையும் அடக்கும், மேலே எல்லாத்தையும் அடக்கும். நீங்களா நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க தான் பெரும்பி, நாங்களாம் விஐபி தெரியுமா? அப்படி. ஆமா. சரி, ஊர்ல காரி துப்புது. பசங்க சின்ன பசங்க எக்ஸாம் போனாலும் பரவாயில்ல, விஜய் தான் முக்கியம் வந்து நிக்குதுங்க. உங்க அண்ணன் என்ன சொல்றாரு? படிங்கன்றாரு. அதான் ஏதோ படிச்சு கிழிச்சிட்டாப்புல இவங்க வேலை கொடுத்துறது மாதிரியும். இது வரைக்கும் ஏதாவது வேலை கொடுத்துருக்காங்க? இல்லையா? எவ்வளவு ஆசிரியருக்கு வேலை இல்லாம தற்காலிக ஆசிரியர்களா இருந்துட்டு இன்ன வரைக்கும் வேலை கொடுங்கன்னு எத்தனை ஆசிரியர்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இருக்கிறவனுக்கே வேலை கொடுக்கல, இங்க படிக்கிறவனுக்கு வேலை கொடுப்பாங்களாம். அதனாலதான் இதெல்லாம் தெரிஞ்சுதான் படிக்காட்டாலும் பரவாயில்ல, எங்க தலைவனுக்காக நாங்க இருப்போம். எங்க தலைவன் வந்துட்டாருன்னா அமெரிக்காவில எல்லாம் வீட்டுல நீங்க மாசமாயி உட்கார்ந்தா போதும். ஒரு பொண்ணு ஹலோ அமெரிக்காவுல பிரெக்னன்ட் லேடியா இருந்துட்டா போதும், அவங்களுக்கு கவர்மெண்ட் பணத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி நம்ம வீட்டுல பெண்கள்லாம் எல்லாத்தையுமே பிரெக்னன்ட் ஆக்கி உட்கார வச்சுட்டா போதும், பணம் தலைவர் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. என்ன சொல்றீங்க? அமெரிக்கா, நம்ம அமெரிக்கா அமெரிக்கா தலைவர் போட்டுட்டு போயிடாத. தமிழ்நாட்டுல மாசமாகனால
கேஸ் ஆயிடும்லாம் சொல்லிரு. கேஸ் ஆயிருமா? ஆமா, ஹலோ, நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். திருப்பி நல்லா ஒண்ணு திருப்பி மாசமானா கேஸ் ஆயிடும். பணம் ஐயோ, கல்யாணம் பண்றதுக்கு அப்புறம் மாசமாகிற விஷயத்தை தான் சொல்லிட்டு இருக்கேன். எங்க தலைவர் வந்தான்னா சீரியஸா எல்லாத்தையும் சமன்படுத்துவார். ஆமா, அப்படியா? அப்புறம் சரி, நான் மேடையில பார்த்தனா ஊழல் செய்ய மாட்டேன். ஊழல் செய்ய மாட்டேன்னா இதுக்கு முன்னாடி செஞ்சு சொல்லுங்க தலைவர். ஏதாவது சொத்து கணக்கு கேட்டாரு, அந்த கோவத்துல பேசுறாரு. இல்ல, ஊழல் செய்ய மாட்டேன்றாரு. கோர்ட் வந்து கூட்டு மண்ட்ல நங்கு நங்குன்னு சொல்லிட்டு கட்டுறா ஃபைன் என்னது. வீரபாண்டிய கட்டபொம்மன் தெரியும்ல? ஆமா தெரியலம்மா. ஆமா, வரி கட்டினாரா? அவர்லாம் வரி கட்டினாரா? கட்டல. ஏன் கட்டல? ஏன்னா வெள்ளக்காரன் வந்து கேட்டான். தலைவனுக்கு எவனாவது ப்ரொடியூஸ் பண்ணானா? எவனாவது தலைவனுக்கு வேலை வாங்கி கொடுத்தானா? எவனாவது நடிக்கிறதுக்கு சான்ஸ் வாங்கி கொடுத்தானா? எவனாவது ஏதாவது பண்ணானா? இல்ல தலைவனுக்கு எவனாவது கல்யாணம் பண்ணி வச்சானா? இதெல்லாம் அவரே பண்ணிக்கிட்டாரு. அவரே பண்ணல, அவங்க அப்பா பண்ணாரு. அவங்க அப்பா அவங்க பண்ணாரு. அப்பா இல்லன்னா விஜய்ன்ற ஒரு ஆளு விஜய்னு ஒருத்தர் இருந்ததுனால தானே அவங்க அப்பா பண்ணாரு. விஜய்னு ஒருத்தர் இல்லைன்னா அவங்க அப்பா போய் எங்க பண்ணிருப்பாரு? இல்ல, ஒரு விஷயம், விஜயோட அப்பாவுக்கு முன்னாடியே விஜய் தான் பிறந்தாரு. விஜய்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் விஜயோட அப்பா இவரு ஃப்ரேம் ஆனாரு. ஒரு விஷயம் அவருக்கு தெரியல. எஸ்ஏசி சந்திரசேகருங்கிறதுங்கிறது எல்லாருக்கும் தெரியாது. விஜயோட அப்பான்னா தான் தெரியும். அப்ப யாரு பெரியாளு? விஜய் தான், நம்ம தளபதி தான் பெரிய ஆளு. முதல்ல புரிஞ்சுக்குங்க. என்ன ஏதோ கேள்வி கேட்கறங்க பேர்ல இப்படி எல்லாம் கேள்வி கேட்டு எங்களை அசிங்கப்படுத்துறது நினைச்சு நீங்க அசிங்கமாயிராதீங்க. திமுக காரன் பண்றது மாதிரியே பேசுறீங்க. திமுக எல்லாம் கேட்கல, சார்பா கேக்குறேன். மக்கள் இவ்வளவு அடிமுட்டாளவா இருக்கா? சரி, ஓகே, ஊழல் ஒழிக்க போறேன்றீங்க. என்ன உங்க அண்ணன் படம் வந்தா படம் ஃபர்ஸ்ட் டே பாத்தீங்களா? 5000 10,000 ஸ்கேமியா? அதெல்லாம் ஊழல் தானே. அதுதான் என்ன ஊழல்? 5000 10,000 என்ன படம் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டே எவ்வளவு? ஒரு விஷயம் நல்லா தெரியுமா? படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ரிலீஸ் ஆகுற அன்னைக்கு நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா தியேட்டர் ஃபுல்லா அப்படியே ஆடியன்ஸ் ஃபுல்லா உட்காந்துருக்கான்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆமா இல்லையாப்பா? ஐயோ, அப்படி இல்லம்மா. ஆமா, தலைவர் வந்து எல்லாத்துக்கும் தியேட்டர் கரெக்டா பணத்தை கொடுத்துருவாரு. பணத்தை கொடுத்துறாரா? ஆமா, கொடுத்துட்டு எல்லாம் ஓடுங்க. எல்லாம் இவ்வளவு பேர் ஹவுஸ்ஃபுல்ங்கிற போடு வந்து உண்மையிலேயே ஹவுஸ்ஃபுல் ஆவறது கிடையாது. ஆமா, ஹவுஸ்ஃபுல்லுன்னு நம்மளா ஏற்படுத்துறது. அப்பதானே முதன்மையான சூப்பர் ஸ்டாரை சும்மா ஆக முடியாது. ஆமா, உண்மையை பேசுறேன் சாமிக்கு. இல்ல, நான் என்னன்னா ஐயோ தலைவர், ஐயோ உண்மை, ஐயோ தலைவர் எப்ப மேலதான் நிற்காரு, கீழே போயிட்டாரு. இப்ப இட்டு நமக்கு தேவை, இட்டு ஆடியன்ஸ் தேவை இல்ல. ஆடியன்ஸ் வர வேண்டிய தேவையே இல்லை நமக்கு. இட்டு தானே நமக்கு தேவை. ஆமா, நாங்க தானே இட்டு. யாருக்கு ஹவுஸ்ஃபுல் ஆச்சு? ஆமா, நாங்க எப்போதுமே உண்மை பேசணும். நாங்க பொய்யே பேசுனது இல்ல தெரியுமா? எங்க தலைமை ஏதாவது ஒரு பொய் பேசிருக்கான்னு சொல்லுங்க. அப்படியா? தெரியல, தலைவர் பொய்யே சொல்ல. ஆமா, பொய்னா அவர் எங்க உண்மை பேசுறாரு சொல்ல முதல்ல. ஒரு விஷயம் தெரியுமா? எல்லாம் அவர்கிட்ட வேலை பார்த்து ஆபீஸ் பாயா வேலை பார்த்தாப்புல அவரு அப்படியா நெஞ்சில மிதிக்கல. ஆமா, என்னது? இல்ல, அங்க மிதிச்சாரான்னு கேட்டேன். ஹலோ, அப்படியே நீங்க சொல்றது மாதிரி நெஞ்சில மிதிச்சாருன்னா ஏன் நெஞ்சில மிதிச்சாரு? எவனாவது அதை பத்தி யோசிக்கிறீங்களா? அங்க மிதிச்ச தப்பா? அவன் சொன்னான்ல, தலைவா நீ என் நெஞ்சில குடி இருக்கிறேன்னு. என் தலைவன் உதைச்சாருன்னா, நெஞ்சில உதைச்சாருன்னா அவர் யார உதைச்சாரு? அவனே உதைச்சாரு. அவன் அடிக்கல, தலைவரே அடிச்சுக்கிட்டாரு. ஆமா, செருப்பால் அடிச்சுக்கிட்டாரா? செருப்பால் அடிச்சுக்கிட்டாரா? ஹலோ, உதைச்சாரு, அவ்வளவுதானே? ஆமா, ஆனா அவன் என்ன தெரியுமா சொல்லிருக்கான்? காசே கொடுக்கல, என் பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சேன், காசே கொடுக்கல அப்படின்னு. ஆனா ஒரு விஷயம் தெரியுமா? அவனுக்கு 20 லட்சம் ரூபாய் என் தலைவர் கொடுத்தாரு. சத்தங்களை கொடுத்து சொல்றியா? நல்லா அவனுக்கு தெரிஞ்சுக்கணும். அவன் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சானா 20 லட்சம் ரூபாய் கொடுத்தாரா? வாங்கிக்கிட்டு நன்றி சொல்லிட்டு போனானா? ஆனா மறுநாள் காலையில வந்து கதவை தட்டினான். திறந்து பார்த்தா அந்த 20 லட்சம் ரூபாய் வேணான்னு சொல்லி ரிட்டர்ன் வச்சான். எதனால? 1000 ரூபாய் நோட்டு, 500 ரூபாய் நோட்டு. அன்னைக்கு நைட்டு கள்ள நோட்டா? ஹலோ, அன்னைக்கு நைட்டு மோடி இருக்கார்ல, டிமானிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாரு. செல்லலன்னு தெளிவாவா? ஹலோ, தப்பு ஏன் தலைவன் பண்ணானா? மோடியா? தப்பு யார் பண்ணா? மோடி தானே. மெசேஜ் பாசிங்ல இதாயிருக்கோம். தேவர் பாய், நீங்க நைட் பணத்தை பூரா இது பண்ணிடுங்க. ஒரு கூட இருந்தவங்களுக்கு 10 வருஷமா கூட இருந்தவங்களுக்கு அப்படி பண்ண ஒரு எங்க ஆளு. ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு ஆபீஸ் பாயா வந்து சேர்ந்தாப்புல
அவரை வந்து மேனேஜர் ஆக்கி ப்ரொடியூசர் ஆக்கி புலிங்கிற படத்துக்கு ப்ரொடியூசர் ஆக்கினாரு. அந்த ஆளு போய் இன்னைக்கு போய் எங்க தெரியுமா, திமுக கூட சேர்ந்துகிட்டாரு தெரியுமா. நன்றி கேட்டவங்க எல்லாரும் Yes. தளபதிக்கு எல்லாரும் Yes. ரொம்ப பண்றாங்க. இவ்வளவு பேர் இருக்கிறாங்க பாத்தியா? சரி, அஜித் ஃபேன்ஸ் அஜித் வந்து தன்னுடைய வீட்டு வேலைக்காரங்களாம் பார்த்தா வீடு கட்டி தந்ததா பேசப்படுது. அவன் என்ன பண்ணாரு? வீடு வாங்கின எவனாவது வந்து ஒருத்தன் சொன்னானா எங்களுக்கு தலைவர் வீடு கட்டி கொடுத்துருக்காருன்னு? பேட்டி கொடுக்குறாருப்பா. சூப்பர் தலைவர். எங்கேயாவது ஒருத்தன் வந்து சொன்னானா எனக்கு தலைவர் அஜித் வீடு கட்டி கொடுத்துருக்கா, அந்த வீட்டுல நான் இருக்கிறேன் அப்படின்னு? இந்த வீடு டூர்னு ஒவ்வொன்னா இந்த என்னது அர்ச்சனா அக்காவா ஏன் இந்த வீட்டு டூர் எல்லாம் காட்டுவாங்களே, அது மாதிரி அஜித் கட்டி கொடுத்த வீடுன்னு ஏதாவது ஒரு டூர் காட்டுங்களேன். சரி, ஓகே. அவரு கூட பண்ணல, ஒன்னும் பண்ணாரா? ஒரு விஷயம், இந்த கையில இருந்து இந்த கைக்கு கொடுக்கிற உதவியை தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறவர் எங்க தலைவர். எவ்வளவு உதவி பண்ணிருக்காரு தெரியுமா? எவ்வளவு பண்ணிக்கிறாரு? இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சது யாரு? எனக்கு கல்யாணம் ஆகல தலைவரே. கல்யாணம் ஆகலையா? இவங்க அப்பா அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே எங்க தலைவர். ஆமா, கரெக்ட் தான். ஆமா, தெரியுமா? அவங்க அப்பா அம்மாவோட வயசு என்ன ஆகுது? விஜயோட வயசு என்ன ஆகுது? ஹலோ, 60 வயசானா 60வது கல்யாணம் எவன் பண்ணி வைப்பான்? காசு செலவு பண்ணி ஒவ்வொரு பெத்த பிள்ளையும் அப்படியே பெத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது 60வது கல்யாணம் தானே. அந்த கல்யாணத்தை யார் நடத்தி வச்சா? நீங்க நடத்தீங்களா? தலைவன் தானே நடத்தினாரு. இல்ல தலைவரே, எப்படி அதெல்லாம் எப்படி அடிச்சு விடுறீங்களா? ஆமா, அடிச்சு விடுறது. அடிச்சு விடுறோமா? பின்ன எது உண்மையோ பொய்யோ செஞ்சான் பண்ணா கிழிச்சான். ஆனா நீங்க பக்கத்துல வந்து பார்க்கல, ஆ, எல்லாமே இந்த பாத்தீங்களா ஆ. ஆதாரம் இருக்கு. மறந்துடுறாரு. ஏன் மறந்துடுறாருன்னா கொஞ்ச நாள் வந்து கோமல இருந்தான். கோமாவளியா இல்ல இல்ல, ஒரு ஒன்னு ரெண்டு உதவினால நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும். அவ்வளவுதே செஞ்சதெல்லாம் மறந்துடுறோம் நாங்க. நிறைய. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னது? எங்க ஆயாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது எங்க தலைவி தான். இருக்கணுமா வேணாமா சொல்லுங்கடா. ஹலோ, என்னடா பேச்சு? இவங்க அப்பா அம்மாவுக்கு 60வது கல்யாணம், இவங்க ஆயாவுக்கு 120வது கல்யாணம் தெரியுமா? எப்படி போட்டாலும் கேட்ட போட்டுக்கிறீங்களே. எப்படி போட்டாலும் கேட்டா? அதிக வயசானவங்க சைனாவில தான் இருப்பாங்களா? எங்க தமிழ்நாட்டுல இருக்க மாட்டாங்களா? தமிழ வயசாகி சாக மாட்டானா? ஒரு விஷயம் தெரியுமா? தலைவரே என்றும் இளமையா இருக்கிறதுக்காக திமிங்கல பால் குடிச்சிட்டு இருக்காரு தெரியுமா? அப்படியா? ஆமா, எங்க இருந்து வருது அதெல்லாம்? திமிங்கல பால் எங்க இருந்து வருதான்? பால் சொல்லுன்னு தான் இருந்துச்சு. யார் எடுத்துட்டு வரா அதெல்லாம்? ஆதவர்ஜுனாவுக்கு தான் அந்த வேலையை. லாட்டரியா? லாட்டரி தானே? லாட்டரியா? புரியல. ஆதவர்ஜுனா அவங்க மாமனாரு லாட்டரி வியாபாரம் பண்ணாரு. அவரா பண்ணாரு? அவரு இப்ப எதுக்காக எங்க தலைவர் வச்சிருக்கா தெரியுமா? திமிங்கல பாலை கறந்து எடுத்துட்டு வர்றதுக்கா. அவர் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன். ஆமா, திமிங்கலத்தை சேஸ் பண்ணி நீந்தி போய் பால் கறக்கிறதுனா சாதாரண விஷயம் இல்ல, அது ரொம்ப கஷ்டமான விஷயம். தெரியுமா? அப்படியா? அப்படியாவா? தலைவரே, எதுவுமே தெரியாத மக்களா இந்த நாட்டு மக்களை திமுக காரன் வச்சிருக்கானே. இந்த அறிவுத்தனத்தை வளர்க்கணுங்கிறதுக்காக தான் என் தலைவன் வரணும்னு போராடுறது. அதாவது அன்றாட மக்களுக்கு தேவையான விஷயம் நிறைய தேவைப்படுது. அதெல்லாம் விட்டு முன்னாடி திமிங்கல பால் தேவைப்படுது இல்ல. திமிங்கல பால் அதான் எங்க தலைவர் எங்க தலைவருக்கு மட்டும் இப்ப குடிக்கிறோம்னு இல்ல, எங்க தலைவர் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா வீட்டுக்கு வீடு பால், திமிங்கல பால் கொடுப்போம். ஆமா, இது எங்க எல்லாரும் குடிக்கணும். எழுதிக்கோங்க, தேர்தல் வாக்கு. என்ன பேசுகிறீங்க? இல்ல நீங்களாம் தமிழ்நாடு தான் வாழ்றீங்களா இல்ல வேற ஒரு வேர்ல்டுல வந்து புதுசா கிரியேட் பண்ணி வாழ்றீங்களா? அதுல அதான் அந்த ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணுங்க சொல்ற நம்பிக்கையை கூட முதல்ல வந்து கடவுள் இருக்கான்னு நம்ம நம்புனாதான் கடவுள் நமக்கு ஏதாவது கொடுப்பான். அது மாதிரி நம்ம தலைவன் வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் நம்பனாதான் சிஎம் வந்து அவரு. அப்புறம் கனவுலே நம்பிக்கைதான். கனவுலேவா? பின்ன அப்துல் கலாம் என்ன சொல்லியிருக்காரு? கனவு காணுங்கன்னு சொல்லியிருக்காருல. கனவு காணலாம், ஓவரா கண்டா ஓவரா கண்டுறோமா? ஆமா, கொஞ்சமான கனவே நமக்கு இப்படி இருக்கு. நிறைய கனவு கண்டா எப்படி இருக்கும்? அமெரிக்காவா ஆயிரும். தமிழ்நாடே அமெரிக்கா ஆயிடும். ஆமா, ஆமா, சொல்றாப்புல அவரு வட சென்னைய அமெரிக்கா மாத்தி காட்டுறாப்புல. உண்மைதானே? லாட்டரி. ஒரு விஷயம் தெரியுமா? ஜெயலலிதா அம்மா எல்லா மக்கள் எது ஒன்னம்பா ஏதோ ரெடி பண்ணதுல இதே ஆக்சிடென்ட் எதுக்காக பண்ணாரு? கொடநாடுல குளிர் ஜாஸ்தி, அதுக்காக கையை கட்ட. குளிர்னா எவனுமே கையை கட்டிக்கிட்டு தான் நிப்பான் தெரியுமா? எவனாவது குளிர் நிக்கிறப்ப இப்படி நின்றுக்கான்? ஒருத்தரை காட்டுங்க. டைம் டிராவல் போட்டு இருக்கு. சரி, சமாளிச்ச இல்ல, தலைவன் பண்ண உண்மையை சொன்னா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆமா, கேட்டு பாருங்க. அம்மா கிட்ட பேசுனதுல நான் தான் அம்மா கிட்ட பேசிருக்கேன் தமிழ்நாட்டிலேயே. என்ன சொல்றீங்க? முத அம்மா கிட்ட பேசுனது யார் தெரியுமா? ஓபிஎஸ். அதுக்கப்புறம் அம்மா கிட்ட பேசுனது யார் தெரியுமா? சசிகலா. இந்த தமிழ்நாட்டுல 3ஆவதா ஒருத்தன் மறுபடியும் அம்மா கிட்ட பேசிருக்கிறது நான் தான்.
என்னங்க சொல்றீங்க? என்ன சொல்றீங்க தலைவரே? அப்புறம்? சொல்றீங்களா? என்ன விஷயம் தலைவரே டீலிங் பேசுங்க, அந்த படம் வெளியே நீங்க குமுதம் பேட்டி எல்லாம் பாக்கலையா? என்னது இந்த மாதிரிலாம் கேள்வி கேளு, நீங்க தலைவரே ஒன்ன மாதிரி ஆக்டிங்கா? தலைவர் சும்மா அமைதியா இருப்பாரு, டென்ஷன் ஆயிட்டாரு. அதாவது நாட்டு மக்களும் ஒரு கடைக்கோடியில இருக்கிற ஒரு பாமர ஏழையையும் பணக்காரன் ஆக்குறங்கிற திட்டத்தை சொல்றதுக்கு வர்றப்ப ஜெயலலிதா கிட்ட இப்படி நின்னாருன்னு ஆரம்பிச்சா நான் என்னத்த சொல்றேன்? பணக்காரன் ஆக்குன்னா மண்ணை வச்சுக்கிற காசு எடுத்து கொடுத்தா போதும், கடைசியில இருக்க கூட பணக்காரன் ஆயிடலாம். எங்க தலைவர் மேல ₹1 கூட இல்ல தெரியுமா? ஊழலா? ஹலோ, எங்க தலைவர் சொத்து மதிப்பு ₹1 கூட கிடையாது. எங்க தலைவர் ஆல்ரெடியே எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சிட்டார் தெரியுமா? 2 வீடு இருக்கேன். அப்புறம் என்னது 2 வீடு? அவரு பேர்ல இல்ல, யாரு பேர்ல இருக்கு? பாப்பாட்டி பேர்ல இருக்கா? அக்கா பேர்ல இருக்குது. அதான் எங்க தலைவருக்கு இவ்வளவு கொஸ்டின் பண்றீங்களே. மு.க. ஸ்டாலினுக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்னு எங்க தலைவர் கேட்டாரு, இது வரைக்கும் ஏதாவது ஒரு பதில் சொன்னீங்களா? இந்த கேள்விய பக்கத்துல அப்படி கேளுங்க. யாரு? லாட்ரி செங்கோட்டையன். அரசியல்வாதிங்க ஆ. சொத்து சேர்த்து வச்சிருக்கானுங்கன்னா அவனுங்க பேர்ல சேர்த்துக்க மாட்டானுங்க, யாரு? பினாமி பேர்ல தான் வச்சிருப்பானுங்க. ஆமா, அப்ப நம்ம தலைவர் சொத்துல யார் பேர்ல இருக்கு தலைவரே? தலைவருக்கு சொத்தே இல்ல. தலைவர் ஒரு பிச்சைக்கார மாதிரி, கையில காசு இல்லைன்னா பிச்சைக்காரன் தான் சொல்லுவாங்க. அதைத்தான் சொன்னேன். சரி, ஓகே, பணக்காரனோ ஏதோ ஒண்ணு. சரி, கடைசி ஒரு கேள்வி. முன்ன சீமானா என்னதான் பண்ணுவாரு? எதனா பண்றது என்ன ஐடியா இருக்கா? இந்த எதனா கேள்விக்கு புதுசா பண்ற மாதிரி? தெளிவா பதில் சொல்லு தலைவரே. ஒரு விஷயம் நல்லா உனக்கு தெரிஞ்சுக்கணும். நம்ம போடுற திட்டம் நம்ம மக்களுக்கு கொடுக்கறது எந்த அரசியல்வாதியாலையும் கொள்ளடிக்கிறதா? ஹலோ, எந்த அரசியல்வாதியாலையும் இது வரைக்கும் செய்ய முடியாது தெரியுமா? ஜெயலலிதா அம்மா கூட என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? ஆடு கொடுத்திருக்காங்க, கோழி கொடுத்திருக்காங்க, மாடு கொடுத்திருக்காங்க. ஆமா, இதெல்லாம் மக்களுக்கு தேவையான விஷயம். ஆனா இந்த தேவையில என்ன? கோழி செத்து போயிடும், ஆடு செத்து போயிடும், மாடு செத்து போயிடும், கொடுத்து பிரயோஜனம். ஆனா எங்க தலைவர் அப்படி கிடையாது. எங்க தலைவர் எல்லாருக்கும் வாத்து கொடுப்பாரு. வாத்து கொடுப்பாரா? அப்புறம் எதுக்கா? சிக்கன் 65 வெட்டி சாப்பிட்றதுக்கா? சிக்கன் 65 பத்தல? தமிழ்நாடு மக்களை எந்த அளவுக்கு திண்ணி பண்டாரம் ஆக்கி வச்சிருக்காங்கன்னு. அப்புறம் எதுக்கே வாத்து? சரக்குக்கு சைடிஸ்ட் தேவை. ஹலோ, சரக்குக்கு சைடிஸ்ங்கிறதுக்கு தான் வாத்து கொடுக்குறாரு. வேற எதுக்கு தராரு? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த தலைவர் எல்லாருக்கும் வாத்து கொடுக்குறாருன்னா தங்க முட்டை போடுற வாத்து கொடுக்குறாரு. இன்னைக்கு தங்கத்தோட ரேட் என்ன? சூப்பர் தலைவர், உண்மையாவே வா, தங்க முட்டை போடுமா? அப்புறம் வாத்து தங்க முட்டை போட்டதுன்னு இது வரைக்கும் கேள்விப்படலையா என்ன? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த வாத்தை தான் தலைவன் கொடுக்கிறாரு எல்லாத்துக்கும். வீட்டுக்கு ஒரு வாத்து. அப்ப தங்க முட்டை போட்டோம் எல்லாரும் எடுத்து வச்சு பணக்காரன் ஆயிரலாம்ல. ஆனா ஒருவேளை நம்ம வீட்டுக்கு ஆம்பளை வாத்து குத்துட்டா எப்படி முட்டை போடும்? அதான் கோழியில பொட்டை கோழி, சேவல் அப்படிங்கிறது மாதிரி வாத்துலயும் ஆண் பெண்ணு தான் இருக்கு. ஆனா ஆணும் போட செக் பண்ணி தான் கொடுப்போம் முட்டை. எப்படியா யார் ஆணு check முட்டை பண்ணுவாங்க? போடுறான்ட்டு? ஹலோ, இப்ப எங்க வீட்டுல பொட்டை வாத்து இருக்குது அப்படின்னா நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. ஆண் வாத்து உங்க வீட்டுல இருக்குல்ல, ரெண்டுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருந்தோமா? 2 விஷயத்தையும் சேர்த்தோம்னா முட்டை வரும்ல. முட்டையில ஆளுக்கு 10 ஷேரிங். சூப்பரா இருக்கு. எங்களோட இன்னும் அடுத்தடுத்த திட்டம்லாம் கேட்டீங்கன்னா மிரண்டு போயிருவீங்க. ஐயோ, இது ஆமா, உனக்கு தெரியுமா? நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருமே இப்ப என்ன தெரியுமா? திமுக காரன் என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்கானுங்க? எல்லாருக்கும் நோயை உற்பத்தி பண்ணி ஆஸ்பத்திரி கட்டி மருந்து வித்து சம்பாரிச்சுட்டு இருக்கானுங்க. ஓ, அப்படியா? ஆமா, ஆனா நாங்க எங்க தலைவன் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வங்க என்ன தெரியுமா? டைனோசர் முட்டை சாப்பிட்டா நோய் இருக்காதுன்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன பண்ணுவீங்க? அதுக்கு ஹலோ, வீட்டுக்கு டைனோசர் தருவோம். டேய், டைனோசர் அழிஞ்சு பல வருஷம் ஆகுதுடா. டைனோசர் அழிஞ்சு போனது எங்களுக்கு தெரியாதா? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். டைனோசர் அழிஞ்சு போறப்ப கொசு போய் கடிச்சு ரத்தத்தை உருந்து வச்சிருக்குல. இப்ப இருக்கிற ஒவ்வொரு கொசுக்குள்ளாரையும் டைனோசர் இருக்கு தெரியுமா? கொசுவோட டிஎன்ஏ பிரிச்சு எடுத்தோம்னா டைனோசர். ஆனா இந்த திமுக காரன் என்ன தெரியுமா பண்றான்? சாயந்தரம் ஆனா புகை போட்டு கொசுவெல்லாம் சாவடிக்கிறான். வீட்டுக்கு வீடு மருந்து அடிச்சு கொசுவை சாவடிக்கிறான். அந்த கொசுவை உயிரோட இந்த திமுக காரன் வைக்கிறானா? என்ன பேசுறமா? அறிவியலா? டேய், அதான் நாங்க இங்க சொல்றேன், கொசுவை உயிரோட விடுங்க. எங்க தலைவன் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு வீடு டைனோசர் கொடுத்து முட்டையை சாப்பிட்டதுக்கு அப்புறம் நோயற்ற வாழ்வா நீங்க இருப்பீங்க தெரியுமா? இதெல்லாம் இந்த கதைலாம் கொண்டு போயிட்டு கதையா? கதைதான், நிஜம். கதையெல்லாம் நிஜம். அதான் சொல்றேன். இந்த கதை நிஜத்தெல்லாம் கொண்டு போயிட்டு சங்கிங்கிறான் தெரியுமா? வடக்கன்ஸ் அங்க சொன்னா வச்சுங்க அப்படின்னு கேட்பான்.
வடக்கன்லாம் எவ்வளவு தெளிவா இருக்கானுங்க தெரியுமா? எப்படி இருக்கான்னு தெரியுமா? அவனுங்கெல்லாம் தெளிவா இருக்கிறதுனால தான் சம்பாரிச்சு பெரிய ஆள் ஆயிட்டு இருக்கானுங்க. வேலை இல்லாம இங்க தானே வரானுவ. இங்க இருக்கிற கம்யூனிட்டி எல்லாம் சோம்பேறியா வேலை பார்க்காம இருக்கிறதுனால தான் வேலை செய்யணுங்கிறதுக்கு அவன் வர்றான். இங்க படிக்கிறான், படிச்சுட்டு சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை செய்யறான், ஃபாரின் போறான். அதான் எல்லா கம்யூனிட்டியும் அமெரிக்காவுக்கு போகுது. தமிழ்நாட்டுல தமிழ் இல்லாம எல்லாரும் இருக்கிறதுனால தான் அடுத்த மாநிலத்துக்காரெல்லாம் இங்க வந்து இருந்துட்டு இருக்கான். எல்லாரும் போல, படிச்சவும் போறான், படிச்சவங்க இங்க தானே வேலை செய்யறான். கூகுள் பிச்சைன்னு ஒரு ஆளு, ஆமா, அவன் சொந்த ஊர்ல வீட வச்சிருப்பான்னு பேரு, வீட கூட வித்துட்டு ஓடி விட்டான் அவன், தெரியுமா? அவன்லாம் தமிழனுங்கிறவன் உணர்வு இல்லாதவனா போயிட்டாங்க. பெரிய தமிழ் கிமிழ்னு பேசுறீங்க. சீமானு தமிழ் தமிழ்னு பேசுறாருன்னு உடனே உணர்வுன்னு நினைக்காதீங்க. இங்கிலீஷ் அந்த ஆளுக்கு தெரியாது, தெரியுமா? அதனாலதான் தமிழ்ல பேசுறாரு, சரிதானே? எங்கேயாவது ஒரு தடவை ஒரு 10 லைன் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர்னு அவரை சொல்லுங்க. தெரியாது. தெரியாது தலைவரே. அவர் இங்கிலீஷ் படிச்சாரா படிக்கலன்னு தெரியல. நம்ம தளபதி பேசுவாரா? தளபதி எப்படி தெரியுமா பேசுவாரு? இல்ல இல்ல பேசுவாரா? பேசுவாரா? பேசுவாருன்னு சொல்றோம். ஏம்மா, நம்ம தளபதி சைலண்டா இருந்தாவே பேசணுமா? பேசுறதா? அப்புறம் ஏன் எவ்வளவோ தேர்தல் அறிக்கைய சொல்லி முடிச்சிட்டோம், ஆனா எவன் காதுல உழுவல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்க. அதான் இல்ல இங்கிலீஷ்ல பேசும்போது வந்துச்சு ஞாபகம். NDTV இருக்குல்ல, பேட்டி கொடுத்தாருமே, எங்க அதான் கிடையாது. இந்த மாதிரி கேனத்தனமா வந்து உட்காந்து கேள்வி கேட்டுட்டு இருந்தா எங்க தலைவர் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணாப்ல, திரும்பிட்டு தான் பேட்டி கொடுத்தாரு. அதனாலதான் அவங்க எடுக்கல, தெரியுமா? எடுத்தானுமா? நம்ம தலைவர் தான் அசிங்கப்படுத்துற கொஞ்ச நேரம் உட்காந்து தலைவர் அசிங்கப்படுத்துறோமா? ஹலோ, உலகத்திலே பேட்டி எடுத்தோட பேட்டி எடுத்தாங்க தெரியுமா? திஸ் இஸ் a miracle. ஒத்துக்கிட்டாரு, மிராக்கல் புடிச்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரி புதுமை பண்றதெல்லாம் யார் பண்ணுவா? எங்க தலைவன் தான் பண்ணுவாப்ல. கரெக்ட் தானே? இந்தியாவிலே வந்து மீடியா சந்திக்காம 2 பேர் தான். ஒண்ணு மோடி, இன்னொன்னு இங்க தளபதி. போதும்ல. அப்போ 2026 CM, 31 PM, அப்புறம் அதுக்கப்புறம் பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா. அப்படின்னா ஹலோ, அமெரிக்க பிரசிடென்ட் நம்ம தளபதி விஜய், முகமது ஜோசப் விஜய், தெரியுமா? அப்ப போட்டினா நீங்க அங்கதானே போகணும். ஓட்டி கேளுங்க, போயிட்டு அங்க போயிட்டு விலகறங்கிட்ட கேளுங்க, எல்லாம் போங்க. இங்க இருந்து போங்க. வண்டி பிடிச்சி ஏன் போகணும்? மாட்டு வண்டி உலகமயமாக்கல்னு ஒண்ணு இருக்கு, தெரியுமா? அதை எவனும் இது வரைக்கும் உருப்படி ஆக்கல. எங்க தலைவன் தான் உலகமே ஒண்ணு, மொத்த உலகத்துக்கு ஒரே தலைவன், அது எங்க தலைவன். அது தெரியுமா? மொத்தம் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கா. போதும்பா, முடியல. அடுத்த மீட்ல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.